சரி, நம்ம டைம் எடுக்க வேணாம். லூக்கா 5:1-7 எடுத்து வாசிங்க தமிழில். லூக்கா 5:1-7. பின்பு அவர் கெனசரேத்துக்கு கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலத்துல பாடல்கள் இருந்தா தான் சபைக்கு வருவாங்க, ஆமாமா இல்லையா? ஆனா இங்க வசனத்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எழுப்புதல். நான் சொல்றேன், எழுப்புதல் இருந்துச்சுன்னா ஜனங்க வந்து வார்த்தையை தேடி வருவாங்க. கர்த்தர் என்ன சொல்லுவார், இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி வருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப திரளான ஜனங்கள் வார்த்தையை கேட்கும்படி இயேசுவை நெருங்கி வந்தார்கள். வாசிங்க. அப்பொழுது கடல் கரையில இருந்த 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை ஆண்டு பார்த்தாரா? இயேசு பார்த்தார். 2 படகு இருந்துச்சு, 2 போட் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? 2 போட் இருந்துச்சு. வாசிங்க. மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். பாருங்க, 2 படகுல ஒரு படகுல இயேசு ஏறினார். ஹல்லேலூயா. 2 படகுல ஒரு படகுல இயேசு ஏறினார். ஹல்லேலூயா. இந்த படகு வேறு எதுவும் இல்லை, உங்களோட வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கை. ஹல்லேலூயா. அங்கே 2 படகு இருந்துச்சு. அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு சொந்தமான வாழ்க்கை இருந்தது. 2 பேர்த்து இருக்கிற ஒருத்தரோட வாழ்க்கையில் தான் இயேசு ஏறி இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஏன் இயேசு உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன் உங்களை ரட்சிப்பில் கொண்டு வந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. there are plenty of choices out there. நிறைய சாய்ஸஸ் வெளியே இருக்குது. ஏன் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளணும்? ஹல்லேலூயா. பாருங்க, you are the chosen one. பக்கத்தில் பாருங்க, you are the chosen one சொல்லுங்க. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. you are the chosen one. ஹல்லேலூயா. வாசிங்க. அது சீமோனுதா இருந்தது. அது கரையில் இருந்தது. அது யாருக்கு சொந்தமானதா? சீமோன். சீமோன் யாரு? பேதுரு. ஹல்லேலூயா. பேதுருக்கு சொந்தமான ஒரு படகு. அந்த படகுல ஏறுகிறதுக்கு முன்பாகவே அந்த படகு யாருக்கு சொந்தம்னு இயேசுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஏறுறதுக்கு அப்புறம் தான், ஓ இது பேதுரு ஓனோட படகு அப்படிங்கிறது. ஏறுறதுக்கு முன்பாக, அதாவது ஒரு நாளுக்கு முன்பாகவே, உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே இந்த நாள், படகுல ஏறின நாள் இயேசுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹல்லேலூயா. இந்த படகுக்கு சொந்தக்காரன் வந்து இயேசு பின்னாடி வருவான்னு கூட இயேசுக்கு தெரியும். இந்த படகுக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணுவான்? இயேசு ஒரு காலகட்டத்தில் மறுதலிப்பான், 3 தடவை மறுதலிப்பான்னு சொல்லி இயேசுக்கு ஆல்ரெடி தெரியும். பிறகு இவனை கொண்டு தான் உலகத்தே அசைக்க போறேன்னு தேவன் நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அப்ப ஒருத்தர் நன்மை தீமை சகலத்தையும் அறிந்து தான் கர்த்தர் ரட்சிப்புல நடத்துகிறாராம். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே நீங்க இனி எங்க போய் விழுக போறீங்க, என்ன தப்பு பண்ண போறீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு ஐயோ நம்ம அவசரப்பட்டுமே நம்ம யோசிப்போம். கர்த்தர் எடுக்கிற முடிவுல ரிக்ரெட்டே கிடையாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துருங்க, உங்களை கொண்டு ஆண்டு ரிக்ரெட் பண்ண மாட்டார். உங்களை குறித்து கர்த்தர் வருத்தப்படவே மாட்டார். நீங்கள் தான் பல தடவை கண்ணாடியை பார்த்துட்டு என்னையா ஆண்டு சூஸ் பண்ணார், நான் தகுதியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் ஆண்டருக்கு தெரியும் நீங்கள் யார், எங்கே விழுகுவீங்க, எப்படி எழுந்திருப்பீங்க நல்லாவே ஆண்டுக்கு தெரியும். ஏன்னா தூக்க போகிறது யார் தெரியுமா? கர்த்தர். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது காரணம் தெரியுமா? உன்னை அடிக்கடி தூக்கி நிறுத்துறதுக்காக. He has a purpose, that is to rise you up each time you fall down. நீங்கள் விழுகும் பொழுதுதான் உங்களை தூக்கி நிறுத்தணும். கர்த்தர் நோக்கம் அதுதான். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நடக்கிற எல்லா தப்பிதங்களும் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஜேர்னி. உங்கள் வாழ்க்கை நடந்த எல்லா தப்பிதங்களும் அது உங்கள் பயணத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ there's nothing to regret about. நீங்கள் வருத்தப்பது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருடைய திட்டத்தின்படியே நடக்குது. ஹல்லேலூயா. வாசிங்க. அப்படி அதை கரையில் இருந்து சட்டை தள்ளும்படிக்கு அவனை கேட்டுக்கொண்டு. நல்லா பாருங்க, இப்படி புரிவிப்போம். இதுதான் வந்து கடல். நீங்கள் உட்காந்துருக்க இடம் தான் வந்து கடல். சரியா? இதுதான் கரை. இதுதான் கரை. பாருங்க, அது ப்ளூ கலரு, இந்த ப்ரௌன் கலர் இருக்குது. ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமாவா இல்லையா? ஓகே. அப்போ படகு போத வந்து கடலுக்கும் தண்ணிக்கும் தரைக்கும் பாதியாக இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? இவனுக்கு கால் என்ன பண்ணானுங்க, மீன் கடிக்கலன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு தள்ளி கொண்டு வந்து மேலே பண்ணிட்டானுங்க. எங்கே? கரையில். இங்கே நிப்பாட்டியாச்சு. நல்லா நோட் கதை புரிஞ்சுக்கணும். கருதை ஓகே, மேலே கொண்டுதாச்சு. இந்த காலத்தில் படுகை தள்ளுறதுக்கு டயர் இருக்குது. ஓகே, அதை வச்சு தள்ளிட்டு வந்துடலாம். அப்போல்லாம் அந்த வசதியெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து பலத்தை கொண்டு அந்த மண்ணில் தள்ளி தான் வந்து ஆகணும். அப்போ மெனக்கட்டு அந்த படுகை தள்ளிட்டு வந்துட்டாங்க.
இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்குற கபட்டு கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒத்த கையில் தூக்கிடலாம். ஆனால் அந்த காலத்தோட கட்டில் பார்த்துருக்கீங்களா? தூக்க முடியுமா? அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங். அப்போ அந்த படுகோட குவாலிட்டி எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை நவுத்துறது சாதாரண விஷயம் இல்லை, ஆமாம் இல்லையா? அதை நவுத்தி மேலே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இங்கே நிப்பாட்டியாச்சு. இயேசு சொல்கிறாரு, ஓகே, இங்கே இருந்தால் ஜனங்க படுகை சுற்றிட்டு உட்காந்துருப்பாங்க, என்னை தொட நினைப்பாங்க, நீ கொஞ்சம் தண்ணி கொண்டு போ. எங்கே தண்ணிக்கு? காலையில் தான் இங்கே இருந்துச்சு, பக்கிங்கில் இருந்துச்சு, இங்கே தான் இருந்துச்சு. இப்போ மேலே கொண்டு போயாச்சு கஷ்டப்பட்டு. ஆல்ரெடி பேதுருக்கு சரியான எரிச்சல். என்ன எரிச்சல் தெரியுமா? ராத்திரி ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சோம், ஒரு மீன் மாட்டலை. என்ன மாட்டலை? ஒரு மீன் கூட எனக்கு மாட்டலை, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ சரி வலையை கழுவிட்டு இருக்கணும், வலையை கழுவி சுத்தம் பண்ணி ஆகணும். அதுக்கு படுகை தூக்கி மேலே தள்ளி வச்சுட்டாங்க. திருப்பி மாதிரி படுகை கொஞ்சம் தள்ளி கீழே கொண்டு வா அப்படின்றேன். ஹல்லேலூயா. படுகளை ஏறிட்டு சொல்கிறாரு தெரியுமா? படுகளை ஏறிட்டு சொல்கிறாரு, கீழே தண்ணி கொண்டு வா. வாசிங்க. அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஓகே, சாதாரணமாக நான் சர்மன் கொடுத்தா எத்தனை பிடிக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு டயர்டாக இருந்தாலும் 2 ஹவர் எழுத்துட்டு போயிடுவேன். விருப்பப்பட்டு கிடையாது, விருப்பம் இல்லாமல் தான். ஆனால் பரிசுத்தாவி நடத்தும் போது ஸ்டாப் பண்ண முடியாது, ஆமாம் இல்லையா? இப்போ வார்த்தையானவரே வார்த்தையை பிரசங்கம் பண்ணினா எவ்வளோ நேரம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான், சொல்லுங்கள், அவ்வளோதான். ஹல்லேலூயா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட போயிருக்கலாம், ஆமாம் இல்லையா? இப்போ அங்கே வலையை கழுவிட்டு இருந்த மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களும் உட்காந்து செய்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, லெட்ஸே ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு, ஒரு 4 ஹவர் ஆச்சு. இயேசு நம்மளோட எப்போ டபுளாக தான் இருப்பேன். நான் 2 ஹவர் போனால் கண்டிப்பாக 4 ஹவர் போயிருப்பார். பைபிளில் போட்டிருக்கு 3 நாள் கூட உட்காந்து செய்தி கேட்டுருக்குறாங்களாம். இயேசுவோட சர்மன், அந்த ப்ரெசன்ஸில் ஆட்கள் அப்படியே எல்லாத்தையும் மெய் மறந்து அதில் மூழ்கி போயிருந்துருக்காங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், பாஸ்டர் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சிலர் வந்து என்கிட்ட, பாஸ்டர் உங்கள் சர்மன் ரொம்ப நீட்டாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறது யார் தெரியுமா? 102 பேர் சொல்லுவாங்க. ஆண்டவன் சொன்னாரு, இது எதையுமே நீ காதில் வாங்கிக்காத, நான் சொல்கிறத நீ பேசிகிட்டே இருட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு டைம் 13 வருஷமும் இதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஜனங்க குறையில பிறகிட்டு தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. வேர்டுக்கு வேல்யூ இருக்குது. உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார்னா உங்கள் வார்த்தையில் ஒரு கனம் இருக்கும், ஒரே ஹெவினஸ் இருக்கும், அந்த வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு பேசும் பொழுது யோசி, 4 மணி நேரம் ஆல்ரெடி ஒருத்தன் விடிய விடிய முழிச்சிருந்து மீனே மாட்டலை, ஒரு மீன் கூட அகப்படலை, அம்மா வழியா. இப்போ வலையை கழுவிட்டு இருக்கிறான். இயேசு இப்போ தான் படுகை கீழே கொண்டு போக சொல்கிறாரு. இப்போ உட்காந்து செய்தி கொடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பொறுமையாக அவன் கேட்டுட்டு இருக்கிறான். நம்ம எடுக்கிறான், பொறுமையாக கேட்டுட்டு இருக்கான். வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் ஆழங்களுக்கு தள்ளி போன்றார். ஹல்லேலூயா. கரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வரனாரு. இப்போ இந்த தண்ணீர்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போன்றார். ஹல்லேலூயா. வாசிங்க. மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். வலையை போடுங்கள் என்றார். வாசிங்க. அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டோம். ஓகே, நம்ம உழைப்ப போட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள், மூழ்கி போற அளவுக்கு நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. முதல்ல அவன் சொல்றான், ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படலை. ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீங்கள் உங்கள் டைமிங்கில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. நீங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு அந்த படுகை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டு நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க, ஒன்றும் அகப்படலை. ஆனால் இப்போ படுகளை யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இப்போ போய் வலையில் போடும் பொழுது மீன் அகப்படுமா படாதான்? பாருங்க, கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படுகளை இயேசு இருந்தார்னா ஆசீர்வாதம் தேடி வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லெட் அஸ் பிக்சர் இன் திஸ் வே. ஓகே, அங்கே அந்த படுகளை இயேசு உட்காந்து போகும் பொழுது, அந்த படுகளை அந்த ஆழத்துக்கு போகும் பொழுது அங்கே இருக்க மீனவர்களுக்கு தெரியாது இயேசு யாருன்னு தெரியாது, இன்னும் தெரியல, ஆமாவா இல்லையா? ஆனால் கடல் ஆழத்தில் இருக்கிற மீன்களுக்கு தெரியும் நம்மை உருவாக்கினவர் இங்கே வந்திருக்கிறார்.
ஹalleluya நம்மை உருவாக்கினவர் இங்க வந்திருக்கிறார். At the moment they know the creator is there, all the fish came toward that boat. அந்த படகுக்கு நேராக வந்துதா. ஆமாவா இல்லையா? எதுல வந்துச்சு? கர்த்தர் அங்க இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க ஆசீர்வாதம் தேடி வர ஆரம்பிக்கும். ஹalleluya. The presence of God is like a magnet. அது எப்படி? ஒரு காந்தத்தை போல எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஹalleluya. உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தார்னா, உங்க வாழ்க்கையில இயேசு இருந்தார்னா, அவர் பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னா நீங்க blessings தேடி போக அவசியமே கிடையாது. blessings உங்களை தேடி வரும். ஹalleluya. ஒரு ராம் முழுதும் உழைச்சா கூட, ஒருவேளை பலத்தினால் முயற்சி போட்டால் கூட ஒரு படகுல அரை படகு கூட வந்திருக்காது அவனோட வருமானம். ஆனால் இயேசு இருந்த வசி 2 படகு மூழ்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் உண்டாகியிருக்கு. ஹalleluya. பட் நோட் சம்திங், ஒரு கதை நோட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இயேசு ஆழத்துக்கு போன்ற என்ன சொல்றாரு? வாருங்கள ஆழத்துக்கு போகணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ரசிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? இங்கே வந்திருக்க எல்லாமே இயேசுவை அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் எங்கே இருக்கிறீங்க? அந்த கரையிலே இருக்கிறீங்க. எங்கே இருக்கிறீங்க? கரையிலே அந்த தண்ணியில் நிற்கிறீங்க. இது எனக்கு போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதலாவது இயேசுவோட இணைந்து நீங்கள் ஆழத்துக்கு போய் ஆகணும். You have to go deeper into the sea, into the presence of God to receive all your blessings. உங்களோட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் எங்கே போகணும்? ஆழத்துக்கு போகணும். நீங்கள் எப்போது என்ன பண்ணுறீங்கன்னா இயேசுகிட்ட இருந்து டச் அண்ட் கோ சிஸ்டம் பயன்படுத்துறீங்க. டச் பண்ணிட்டு போயிடுறீங்க. சர்ச்சுக்கு வரீங்க, டச் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஓகே, ஆண்டவர் தொட்டுட்டேன், மேலோட்டமான ஒரு வாழ்க்கை, மேலோட்டமான கிறிஸ்தவ அப்படி கிடையாது. அவரோடு இணைந்து நடந்து பார்க்கணும், அவரோடவே நீங்கள் வாழணும். ஹல்லேலூயா. ஒரு சிங்கிள் மேன் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னே அவன் வாழ்க்கை அவனை குறித்து தான் இருக்கும். ஒன்ஸ் அவன் மேரிட் ஆயிட்டானா ஹிஸ் லைஃப் இஸ் சரௌண்டிங் ஹிஸ் வைஃப் ஆர் ஹிஸ் ஆர் ஹர் ஹஸ்பண்ட். ஓகே, 2 பேர் போட் சார். ஓகே, கன்வெர்ட் பண்ணினா 2 பேர் சுற்றி அவங்க வாழ்க்கை இருக்கும். அப்படின்னா லைஃப் ஆஃப் கமிட்மெண்ட் சொல்லலாம். வாழ்க்கை கமிட்மெண்ட்குள்ளே வந்திருக்குது. நீங்கள் இனி இஷ்டப்படி வாழ முடியாது. ஓகே, நீங்கள் எப்பவுமே ஒருத்தர் பிரியப்படுத்த தான் உங்கள் குறிக்கோளாகவே மாறும். ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஆழத்துக்கு போனால் நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலோட்டமாக கல்யாணம் கட்டிட்டோம் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே அது எனக்கு கேட்காது, அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் யூ காட் மேரிட் யூ ஹேவ் டு கோ டீப்பர் இந்த ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஆழமாக போய் ஆகணும். அதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் ஆழமாக போய் ஆகணும். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இயேசு கிறிஸ்து வேணும். எதுக்குன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு. எதுக்கு? ஞானசனம் எடுத்தால் பரலோகத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்தது கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? மேலோட்டமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் கடல் கரையில் இருக்கிற இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா அது வெறும் கிண்ணக்கால் தான் ஈரமாகும். கர்த்தர் அவருக்குள்ள முழுமையாக ஈரமாக்க சொல்லி எதிர்பார்க்கிறார். நீச்சல் ஆழத்துக்கு நீங்கள் போய் ஆகணும், ஆழத்துக்கு போய் ஆகணும். ஹல்லேலூயா. ஆழத்துக்கு போனால் தான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. The fishermen were so surprised. ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் இது நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு படகு முழுசாக நாங்கள் மீன் பிடித்தது கிடையாது. எங்கள் படகு பெருசாக இருக்கலாம், இல்லை பாதி தான் பிடிக்க முடிஞ்சிருக்குது. ஒரு வேளை போனவங்க எப்பயாவது நாள் ஒரு படகு ஃபுல்லாக பிடிச்சிட முடியும். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் பிடிக்கிற நேரம் இல்லை. எப்போதுமே ராத்திரி தான் அவங்க போவாங்க. இது பகல் நேரத்தில். அந்த நேரத்தில் வலையை போடும் பொழுது 2 படகு மூழ்கத்தக்க மீன்கள் மாட்டுது. இவர் யார்? இயேசு யார்? ஒரு கார்பெண்டர். அவருக்கு எந்த ஒரு மீன் பிடிக்கிற அனுபவமே கிடையாது. ஹல்லேலூயா. மீனை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் போய் இப்போ வலையை வீசுன்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கடலில் போய் அவர் தான் கேப்டன். ஓகே, மேலே இருந்து ஆகாயத்தில் இருந்தாலும் அவர் தான் பைலட். எல்லா இடத்துலையுமே அவர் தான் கிங். ஹல்லேலூயா. எல்லா சகலமும் அவருக்கு முழங்கால் போட்டே ஆகணும். சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, திஸ் மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். பட் என்ன ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படகு எதை குறிக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையை குறிக்குது. பேதுரு யார் தெரியுமா? நீங்கள் தான் பேதுரு. ஒரு 3 காரியம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 3 things. முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதுக்கு அனுமதி கொடுங்க. ஓகே, யூ மஸ்ட் அலோவ் காட் டு கம் இன் டு யுவர் லைஃப். சி, நீங்கள் லூக்கா 5:3 எடுத்து வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. இயேசு படகுல ஏறும் பொழுது, ஓகே, யாரோட படகு? அது பேதுருடைய படகு. வாசிங்க.
அதை கரையிலிருந்து ஆஹா. சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஹல்லேலூயா. படகுல உட்கார்றதுக்கு முன்பாகவே அதை கொஞ்சம் தண்ணி கொண்டு போன்றார். எதுக்கு? அது ஆழத்துக்கு போகிறதுக்குல, அப்போ தான் ஜனங்கள் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ ஒரு காரியம் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் தான் பேதுரு, ராத்திரி முள்ளா நீங்கள் உருசனப்பட்டீங்க, மீன் கிடைக்கலன்னு சொல்லி டயர்டாகி என்ன பண்ணுறீங்க, வலையை அலசி போட்டு எடுக்கிறீங்க. உங்கள் மேலே என்ன இருக்கும்? போனோடனே வீட்டில் பிளாங்கெட்டை போட்டு தூங்கணும், நல்லா ஏக்கானை தட்டி விட்டு நல்லா தூங்கணும். அது உங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்து இயேசு வந்து ஒரு வேலை கொடுக்குறாரு. அதுவும் உங்கள் படுகை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உங்கள் படுகு. ஓகே, நம்ம தான் பிளான் பண்ணி அதை மாற்றிக்க மாட்டோம்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுவே நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நீங்கள் அந்த படுகை பற்றி இறங்கின்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆமாவா இல்லையா? ஓகே, வர்றது இயேசு வரும்பொழுதே நான் தான் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி வர கிடையாது. சாதாரண மனுஷனாக வந்து இருக்கிறார். ஓகே, ஆனால் இங்கே பேதுருக்கு இன்னும் இயேசு யாருன்னு தெரியல. இயேசு முழுமையாக யாருன்னு தெரியல. ஏதோ ஒரு குரு போலுக்கு வந்திருக்காரு, அவ்வளோதான். ஆனால் படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன், வேதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, தீர்க்க தரிசனத்தை ஒன்றுமே தெரியாது, ரட்சகர் வருவார் அல்ல ஒன்றுமே தெரியாம மீன் பிடிக்கிற மனுஷன். ஓகே, அவங்ககிட்ட இயேசு வெளிப்படும் பொழுது, இயேசு கேட்கும் பொழுது அவன் படுகளை ஏற அனுமதி கொடுக்குறான். அதனால தான் படுகை தள்ளி கொஞ்சம் கொண்டு போகிறான் தனிக்கு. ஹல்லேலூயா. பட் இஃப் வி ஆர் இன் ஹீஸ் பிளேஸ், நம்ம அவன் இடத்துல நம்ம இருப்போம், முடியாது எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்க போகிறேன்னு சொல்லி படுத்திருப்போம். ஆமாவா இல்லையா? இன்ன வரைக்கும் இயேசுக்கு நமக்கு அப்படி தான் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். ஆண்டவரே நான் இன்றைக்கி நான் ப்ரே பண்ணேன், நாளைக்கு நான் ப்ரே பண்ணுறேன். ஆமாவா இல்லையா? நீங்கள் அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்கன்னா, எப்போ இயேசு கூப்பிட்டாலும் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் படுக்க போகிறேன். இன்றைக்கி கூட பாதி பேர் சர்ச்சை வரதுக்கு முன்னே நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் போய்க்கிறேன், போன வாரம் 3 நாள் இங்கே கூட்டத்தில் இருந்துட்டேன், டயர்டாக இருக்குது, ஸோ இந்த ஒரு நாள் நான் எனக்கு பிரேக் கொடுக்குறேன். உனக்கு ஆண்டவர் பிரேக் கொடுத்தாரா? உனக்கு ஆண்டவர் பிரேக் கொடுத்தாரா? பாருங்க என்ன மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் பார்த்தீங்களா? நான் எனக்கு பிரேக் கொடுக்குறேன்ட்டு. இங்கே ஆண்டவர் அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. விடிய ஒருத்தர் உழைச்சிருக்கிறான், ஒன்றுமே மாட்டல, டயர்ட், தூக்கம் பார்த்தோன்னே எப்போ இருக்கும்? டயர்டாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கல, உன் படுகை கூட நான் படுகை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அது அவன் இடம் கொடுக்கும்போது இயேசு படுகளை ஏறுகிறார். ஹல்லேலூயா. You see, the problem with our life today is this. நம்ம கர்த்தரை நம்மளோட வாழ்க்கையில முழுமையா வர அனுமதி கொடுக்க மாட்டோம். We don't allow him to come fully into our life. Hallelujah. நீங்க சொல்றீங்க இல்ல பஸ் ஆண்டவர் என் வாழ்க்கை தான் எடுக்காருன்ட்டு. அப்படி உண்மையானால் உங்க வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் அவர் எடுக்கிறாரா, நீங்க எடுக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. All the decisions are made by you, not by the Lord. கர்த்தர் செய்ய கிடையாது. Hallelujah. உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்கள் படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் தங்குற வீடாக இருக்கட்டும், காடியாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் விருப்பத்தின்படி தான் செய்கிறீங்க தவிர்த்து கர்த்தரை ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது. இஃப் இட் இஸ் ட்ரூ காட் இஸ் இன் யோர் லைஃப், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்னா அவர் தான் உங்களுக்கு தீர்மானம் செய்யணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோன்னா அவரை நம்மளோட சித்தத்துக்குள்ளே ஃபிட் பண்ண பார்க்குறோம், நம்மளுடைய விருப்பத்துக்குள்ளே அவரை திணிக்க பார்க்குறோம். ஆனால் மெய்யாகவே அப்படி கிடையாது. நம்ம தான் அவருடைய ஃபிட்டுக்குள்ளே, அவரோட சித்தத்துக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகணும். அவருடைய விருப்பத்துக்குள்ள நம்ம நுழைய ஆரம்பிக்கணும். பட் இங்கே தலைக்கிளியாக நடக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் படுகளை ஏறிட்டோன்னே பாருங்க, அந்த படுகளை இயேசு ஏறிட்டாரு. ஏறினோடனே திடீர்னு இயேசு பார்த்து, இயேசுவே கொஞ்சம் நவருங்க, நான் அப்படியே கடல் போகிறேன், மீன் பிடிக்க. அவன் சொந்த வேலைக்கு பயன்படுத்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த படுகை இயேசுட்டே கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கொஞ்ச நேரத்துக்கு கேட்கல, வாழ்நாள் முழுதும் கேட்குறார். உங்கள் படுகளை இயேசு இருக்கிறது உண்மையா? ஆஸ்க் எனிபடி, இஸ் இட் ட்ரூ? உண்மையா? யோசிச்சு பாருங்க. இஃப் இட் இஸ் ட்ரூ தி லார்ட் இஸ் இன் யுவர் லைஃப், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது உண்மையானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பத்தின்படி வாழ மாட்டீங்க. ஹல்லேலூயா. நினைச்சா சர்ச்சுக்கு போகிறது, இல்லைன்னா சர்ச்சுக்கு போக மாட்டேன். தோணுச்சுன்னா சில பேர் சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு மூடு இல்லை. என்ன இல்லை? இல்லை ஞாயிற்றுப்ப நாள் ஆண்டவர் எனக்கு மூஞ்ச பார்க்க மூடே இல்லைன்னுவார். அப்போ உனக்கு தெரியும் நான் சொல்கிறது. Hallelujah. You can't be saying that. See, சர்ச்சுக்கு எதுக்கு வரும்? கர்த்தரை ஆராதிக்க வரும், தொழுதுக்குள்ள வருகிறோம், அவரை கொண்டாட வருகிறோம். ஆமா வழியா? This is where the place where we are revived. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா மூடு இல்லைன்றோம், டயர்டாக இருக்குன்னு சொல்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது உண்மையானால் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் you will make sure that you will show up in the church. Hallelujah. You will make sure that you will have a personal prayer. தனிப்பட்ட ஜெபம் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கே 2 படகு இருந்துச்சு, அதில் ஒரு படகு ஆண்டவர் ஏறுகிறார். எத்தனையோ பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க.
எத்தனையோ சொந்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அத்தனை குடும்பத்தில் விட்டுட்டு கர்த்தர் ஏன் உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்ளணும்? ஏன் உங்களை சூஸ் பண்ணணும்? ஏன் உங்கள் படுகளை ஆண்டு ஏறணும்? டோன்ட் யூ ரியலைஸ் தட் யூ வெரி ஸ்பெஷல் டு தி லார்ட்? என் கர்த்தருக்கு ரொம்ப விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட விரும்புகிறார். அதனால தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அடிக்கடி இயேசுவை உள்ளுக்கு வர வைக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆண்டவரே இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குது, நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் படுக்க விட்டு கீழே இறங்குங்க, நான் ரெண்டில் ஒன்று நான் பார்த்துட்டு அப்புறம் நான் கதவு திறக்கிறேன். என்னன்னு புரியுதா? நான் போய் கோபத்தில் போய் பாவம் பண்ணிடுறேன், அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றீங்க. அதான் அதோடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அடிக்கடி அவரை படுக விட்டு கீழே இறக்கி விட்டுறீங்க. அடிக்கடி என்ன பண்ணுறீங்க? படுகுலேருந்து கீழே இறக்கி விட்டுறீங்க. அப்பப்போ உங்கள் செல்ஃப் பர்பஸ்க்காக அந்த படுகுலேருந்து இயேசுவை கீழே தள்ளி விட்டுறீங்க. ஹல்லேலூயா. அவரும் பாவம் உங்கள் மேலே இறக்கப்பட்டு நரகத்துக்கு போயிடுவானேன்னு பயந்து நீங்கள் எவ்வளோ தான் விரட்டினாலும் திருப்பி திருப்பி உங்கள் பின்னாடியே வந்து படுகளை ஏறி வந்து எப்படியாவது முயற்சி எடுக்கிறார். எது தெரியுமா? உங்களை சரி கட்டுறதுக்காக. ஆனால் அப்புறம் இந்த கிருபைக்கும் ஒரு முடிவு இருக்குது. இது நிரந்தரம் கிடையாது, இதுக்குன்னு ஒரு முடிவு இருக்குது. ஹல்லேலூயா. கிருபை நிரந்தரம் கிடையாது. ஹல்லேலூயா. கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம், அது முடியும், பெற்றுக்கொள்வோம், அது முடியும். ஹல்லேலூயா. ஒரு டைம் வரும், கர்த்தரோட பார்வை தயவும் கிருபை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. உன் படகு விட்டு இறங்குனதாகவே இருக்கும், திருப்பி வரமாட்டார். சிம்சோனை மறந்துடாதீங்க. கர்த்தர் அவன் படுகை விட்டு போனது அவனுக்கு தெரியல. சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தர் அவன் படுகை விட்டு விலகினது கூட அவனுக்கு தெரியல. அவன் கண்ணை பிடுங்கி எறியும்போது தான் தெரியுது கர்த்தர் விலகிட்டார் அப்படின்னு சொல்லி. திருப்பியும் ஜெபம் பண்ணி கிருபையை பெற்றுக்கணும். அப்புறம் தான் கர்த்தர் வர, அப்புறம் தான் மறுபடியும் நடக்குது. The process is not that easy, I'm telling you. Hallelujah. Hallelujah. கர்த்தரை உள்ளுக்கு வர அனுமதி கொடுங்க. கர்த்தர் உள்ளுக்கு வந்திருக்காருன்னா நீங்கள் அவர் ஆளுகை செய்ய அனுமதி கொடுக்கணும். You must understand something about the Holy Spirit. He is a gentle spirit of God. அவர் யாருமே கட்டாயப்படுத்த மாட்டார். கடினமாக உங்களை கட்டாயப்படுத்தி உள்ளுக்கு வரணும் அப்படின்னு கிடையாது. ஒருத்தர் ரதத்தில் போயிட்டுருக்கான், எத்தியோப்பியாக்காரனோட ஆஃபீஸர் ஒரு ரத்தத்தில் போயிட்டுருக்கிறான். அங்கே பிலிப் இப்போ கேட்குறான், என்ன கேட்குறேன் போயிட்டு, நான் உன் கூட வந்து உட்காரலாமான்னு கேட்குறான். நான் பிலிப் ரிப்ரசன்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நான் வந்து உள்ளுக்கு வந்து உட்காரலாமா, நான் உனக்கு விளக்கப்படுத்தலாமா? உங்கள் அனுமதி இல்லாமல், நீங்கள் அனுமதி கொடுக்காம ஆவியானவர் எதையுமே உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார். பட் வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் யூ இஸ் தட் யூ வில் அலோவ் ஹிம் டு டேக் ஓவர். அவர் உங்களை முழுமையாக ஆளுகை செய்ய அனுமதி கொடுக்கணும். பக்கத்தில் பார்த்துக்கலங்க, கொடுப்பீங்களா? நிறைய பேர்த்துக்கு ரட்சிப்போட ப்ராசஸே ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. இன்ன வரைக்கும் தெரில ஏன் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யணும். என்ன பண்ணணும்? ஆண்டோட கேட்டு கேட்டு நீங்கள் செய்யணும். ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுதல் இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். யூ மஸ்ட் கீப் ஆன் சரண்டரிங் ஆல் த டைம். ஓகே. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் கூட உடனே மன திரும்பி ஒப்பு கொடுத்து அன்றே மன்னிச்சிருங்க, மறுபடியும் என்னை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் இது ஏன் வாழ்க்கை, ஏன் விருப்பம் அப்படின்னு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருந்துக்கிட்டு கர்த்தர்ட்ட மறுபடியும் பாவ மன்னிப்பை கேட்டு அவரை உள்ளுக்கே நீங்கள் உங்கள் கூடவே வைத்திருக்க நீங்கள் முயற்சி எடுக்கணும். அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில். ஹல்லேலூயா. ஒரு காலை முழுசாக நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்கன்னா எப்படி நடப்பீங்க? இந்த இடத்துல நடக்க சொன்னால் அது இங்கே கீழே ஸ்பான்சர் இருக்கு இல்லையா, எப்படி நடப்பீங்க? தண்ணி சிந்தக்கூடாது. ஓகே. ரொம்ப பதமாக அப்படியே ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ கண். அதுவே ஒரு வெறுமையான கிளாஸ் என்ன பண்ணுவீங்க? இஷ்டத்துக்கு தூக்கி மேலே போட்டு அப்படியே சர்க்கஸில் காமிச்சு போயிட்டு இருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? என்ன தான் கோசமாக இருக்குது. ஆனால் அந்த தண்ணீர் இருந்துச்சுன்னா தண்ணீர் சிந்தாமல் கொண்டு போகணும். பரிசுத்த ஆவி உங்களை விட்டு விலகாமல் இருக்கு. நீங்கள் அப்படி தான் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து வைப்பீங்க. முன்னே குளிர் கால் விடுவீங்கன்னா விட மாட்டீங்க. இந்தமாரி ஏறி பட்டு எனக்கு போக முடியுமா? முடியாது. எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாலும் அந்த தண்ணி கீழே சிந்திடும் கண்டிப்பாக. ஆமாமா இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக அவரை பார்க்கணும். ஒருத்தர் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என் வாழ்க்கையில் இருக்கிறார், அவரை நடத்துகிறான்னு சொல்லி அதை அறிந்து வாழணும். பி so sensitive to the Holy Spirit all the time. அதுக்கு இப்படி தான் கர்த்தருக்கு அனுமதி கொடுக்குறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படுகுலேருந்து பேதுரு கீழே இறங்கிட்டான், படுகுக்கு உரிமையாளர் கீழே இறங்கிட்டான். இயேசுவை உட்கார வச்சு அவன் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அந்த படுகு கொஞ்சம் அசைஞ்சா கூட அந்த படுகு நிறுத்துறான். ஏன் தெரியுமா? இயேசு உட்காந்துருக்கார், அவர் ஒரு பொதும் கீழே இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்படியா ஒரு கவனத்தில் நீங்கள் இருக்கணும். எப்படி இருக்கணும்? கவனமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் அடிக்கடி ஆண்டவரை வெளியே அனுப்பக்கூடாது. இமேஜின் சம்திங். உங்கள் வீட்டில்
ஓகே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கதை புரிஞ்சுக்கணும். சாத்தானால இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விரட்டவே முடியாது, விரட்டவே முடியாது. நீங்கள் மட்டும்தான் விரட்ட முடியும், நீங்கள் மட்டும்தான். when you choose to reject him, ஓகே, நீங்கள் அவரோட உரிமையும் அவரோட அதிகாரத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவர் ஒன்றுமே சொல்லாமல் விலகிடுவார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் கட்டிட்டாங்க, உங்கள் மருமகனுக்கும் இல்லை உங்கள் மருமகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஓகே, பிரச்சனை. அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் வீட்டை விட்டு போக மாட்டீங்க. ஏன்? இது என் மக வீடு, இது என் மக வீடு, உரிமை எடுப்பீங்க. ஆனால் அதுவே உங்கள் சொந்த பிள்ளையை வந்து அப்பா தயவு செய்து போயிருங்க அப்பா சொன்னால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்க. என் பிள்ளையே சொல்லிட்டானே அப்படின்ட்டு. இதே நிலைமை தான் இயேசுக்கு அடிக்கடி நடக்குது. ஹல்லேலூயா. The devil does not do anything, but he does everything through you. பிசாசான எல்லாத்தையும் உங்கள் மூலியமாகவே செய்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரோட வார்த்தை நீங்கள் மீற போதெல்லாம், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் எழும்பும் பொழுதெல்லாம், கர்த்தரோட கட்டளைக்கு விரோதமாக திரும்பும் பொழுதெல்லாம், these things are happening in your life. ஹல்லேலூயா. You're putting away the Holy Spirit from your life. பரிசுத்த ஆவி ரொம்ப சென்சிட்டிவ். அதனால தான் எபேசியரில் எழுதப்பட்டிருக்குது, ஆவியானவரை துக்கப்படுத்தாத. ஹல்லேலூயா. அவர் தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்குவார், தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்குவார். ஏன் தெரியுமா? அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு ஆள். ஹல்லேலூயா. ஆனால் அவரை நீங்கள் நேசிச்சிங்க, நீங்கள் அவரோடு நடந்தீங்கன்னா உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார். உங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார், விலகவே மாட்டார். பேதுரோட நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள், பேதுரு நிழல் பட்டு அநேகர் விடுதலை ஆகினார்களாம். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பேதுரு பரிசுத்த ஆவியோடு இணைந்து நடந்திருப்பான். People say it was the shadow of the Peter. No, I'm telling you, it is the shadow of the Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவி அவன் மேல் நிழலாய் இருந்தவசி தான் அந்த நிழலில் பட்ட அநேகர் சுகமானார்கள். ஹல்லேலூயா. அப்படி இணைந்து இருந்தான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனால யாருமே குணமாக்க முடியாது, சுகமாக்க முடியாது. பரிசுத்த ஆவியினால் தான் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த உங்களுக்குள்ள வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்னா நீங்கள் எப்படி அவரை நடத்துறீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, today many are called as Christian by name. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று பெயரால் கூப்பிடப்படுறாங்க. ஓகே, many of you சொல்ல முடியுங்க, ஒரு 50% சொல்லலாம். நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? பிறக்கும் போதே கிறிஸ்டினாக இருக்கிறீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மா சொன்ன வசி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பேர் மாற்றப்பட்டிருக்குது, அவ்வளோதான். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் கிறிஸ்துவ நல்ல, உள்ளுக்குள்ளே கிறிஸ்துவ நல்ல. ஒரு கிறிஸ்டியனுக்கு, ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்கு என்ன தாகம் இருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதே குறிக்கோளாக இருக்கும். At the moment you receive the Holy Spirit, your mind will always keep looking for an opportunity to build the kingdom of God. எப்படியாவது ராஜ்யத்தை கட்டணும். ஹல்லேலூயா. இப்போ உலகத்தின் ஆவியை பெற்றிருந்தீங்கன்னா இன்னொரு ஊழியக்காரன் எழும்பும் பொழுது ஐயோ நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அது பொறாமையான ஆவி. ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு ஊழியக்காரன் எழும்பும் பொழுது ஐயோ ஆண்டவரே இவன் கூட நில்லுங்க, இவனை நடத்துங்க, இவனை பயன்படுத்துங்க, உங்கள் ராஜ்யம் கட்டப்படுதே. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவ, இதுதான் கிறிஸ்துவ. ஆனால் மற்றவங்க ஊழியத்தில் எழும்பும் பொழுது உனக்கு வயிறுலாம் எரியுதுன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை, உலகத்தின் ஆவி இருக்குது, சாத்தானுடைய ஆவி தான் இருக்குது. சாத்தான் பொறாமை உள்ளவன். ஹல்லேலூயா. The devil is a jealous being in the creation of God. Hallelujah. அவன் உருவாக்கும் பொழுதே அவனுக்குள்ள பொறாமை இருக்குது. பட் ஆனால் விசுவாசி உண்மையாக பரிசுத்தாவை பெற்றிருக்கிறீங்கன்னா ராஜ்யம் கட்டப்படுது, அதுதான் உங்கள் குறிக்கோள். டே அண்ட் நைட் என்ன செய்யலாம் ஆண்டவருக்கு, உங்களை எப்படி அர்ப்பணிக்கலாம், எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு சேவை செய்யலாம், எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், ஏதாவது ஒரு பங்கு எடுக்கணுமே சபையில், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணுமே, இந்த நோக்கத்தில் இருப்பீங்க தவிர்த்து தன் சொந்த வாழ்க்கையை கட்டுறது உங்களுக்கு குறிக்கோளே போகாது. If you truly have the Spirit of God. Hallelujah. இதுதான் அடியானம், பரிசுத்த ஆவியின் அடியானம் இதுதான். ஹல்லேலூயா. உங்கள் சொந்த வாழ்க்கையை இல்லை உங்கள் எதிர்காலத்தை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க, கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் நடத்துவார், தேவன் நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டீங்க. லோத்தோட மனைவியை பாருங்க, திரும்பி பார்த்து என்ன நடந்துச்சு? உப்புக்களாக மாறிட்டான். Many those who know the Lord, but when they turn back and look, they become like the pillar of salt. உப்புக்களை தான் மாறுவார்கள். ஒன்றுத்துக்குமே பயணம் இல்லாமல் ஒரு 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 பிரயோஜனம் இல்லாத ஒரு உப்புக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் வர அனுமதி கொடுங்க. உள்ளுக்கு வந்துட்டாருன்னா அவரை கேப்டனாக வச்சுருங்க. இவருக்கணும் கேப்டனாக இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம்,
நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அவங்களுக்கு ஒரு ஒரு மகன் இருந்தான். 30 வயதில் ஓகே ஹி அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ். எல்லாத்தையும் அவன் சாதிச்சுட்டான். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பர்சன். ஓகே அவ்வளோ நல்லா வாழ்க்கையில் மேலே வந்த ஒரு மனுஷன். ஆனால் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அப்போ எல்லாம் வந்தவங்களையும் ஐயோ இந்த பையனை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறாரு இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே அழுகுறாங்க. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஏன்னு கேட்டால் என் பையன் இப்போ எங்கே இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவனுக்கு எல்லாமே இருந்தது, நாங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்தோம், அவனை இவனுக்குள்ளே இயேசு இல்லை. தே saw his wild life. நான் சொல்கிறேன், யூ கேன் பி ரீச். நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம், ஓகே, உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இயேசு இல்லாமல் நீங்கள் செத்தீங்கன்னா அது பெரிய ட்ரெஜடி, பெரிய ஒரு ட்ரெஜடி. ஐம் டெல்லிங் யூ, யூ நீட் ஜீசஸ். இயேசு இல்லாமல் வாழ்க்கை நிறைவுக்குள்ளே வர முடியாது. இட் வில் நாட் கம் இன்டு அ ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இயேசு இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்கன்னா, உங்கள் படுகளை இயேசு இல்லைன்னா லைஃப் டோட்டல் வேஸ்ட். லைஃப் என்னது? டோட்டல் வேஸ்ட். அன்றைக்கி பாருங்கள், பேதுரு அந்த படுகளை இயேசு வரவே தான் உள்ளுக்கு வர அனுமதி கொடுத்தான். அவன் வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் உலகத்தையே அசைச்சார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் எதை அசைச்சிட்டு இருக்கிறீங்க? நாட்களை தான் அசைக்கிறீங்க. ஆமாம் இல்லையா? நாட்களை கூட அசைய மாட்டேது. என்ன காரணம்? கர்த்தர் முழுமையாக வரல. நம்ம கர்த்தர் உள்ளுக்கு வந்த சிறைச்சாலை அசைக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை அசைக்கப்படும். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப் வில் பி ஷேக்கன். ஏன் தெரியுமா? கர்த்தர் உள்ளுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களோட பிரச்சனையும் வியாதியை குறித்து கவலைப்பட மாட்டீங்க, பிறர் மேலே பாரம் வைத்திருப்பீங்க. நீங்கள் மற்றவங்க மேலே பாரம் வைத்திருக்க கர்த்தர் உங்களோட தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஓகே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறுதலிக்கணும். என்ன பண்ணும்? டினை யுவர் லைஃப். பாருங்க, இந்த படகு எதுக்கு பயன்படுத்துவாங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் போட்? மீன் பிடிக்க தான் பயன்படுத்துவாங்க. ஆமாம் இல்லையா? சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை. அந்த நாட்களில் பேதுரு படகு எதுக்கு பயன்படுத்தணும்? மீன் பிடிக்கிறதுக்காக. ஓகே. ஆனால் இந்த பேதுரு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த படகு அந்த ஒரு நாளைக்கு இயேசுக்கு ஒரு புல்பீட்டாக மாற்றிட்டான். எப்படி மாற்றிட்டான் பாருங்க. நம்ம நீங்கள் எப்படி போனால் இதுதான் பயன்படுத்தும், இது அதான் பயன்படுத்தும்னு இருப்போம். ஆமாம் இல்லையா? நான் இதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கேன், நான் அதுதான் உருவாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கிடையாது. இயேசுக்காக அந்த படுகை இவன் எப்படி மாற்றினா? ஒரு புல்பீட்டாக மாற்றிட்டான். எப்படி மாற்றிட்டான்? ஒரு பலிப்பீடமாக மாற்றிட்டான். கர்த்தருடைய செய்தி அங்கே போகிறதுக்கு ஒரு காரணமாக மாற்றி விட்டான். நீங்கள் வாசிங்க, லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இயேசு பின்னாடி வரணும்னு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களை நீங்க வெறுக்கணும், உங்களை நீங்க மறுதலிக்கணும். யூ மஸ்ட் டினை யுவர்செல்ஃப். டினை பண்ணிட்டு இயேசுவின் சிலுவை சுமந்து பின்னாடி போகணுமா? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எம்பிஷன் இருக்கும். நான் வளர்ந்து இப்படி ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், பைலட் ஆக போகிறேன். இதெல்லாம் மனுஷனுக்கு இயற்கையாக இருக்கிற ஒரு ஆசைகள், லட்சியங்கள் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் தாய் தகப்பனுக்கு உங்களை கொண்டு ஒரு பெரிய தரிசனம் இருக்கும். என் பையன் வளர்ந்து இப்படி ஆகணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா இது எல்லாமே கட் ஆஃப் ஆயிரும். இது எல்லாமே கட் ஆஃப் ஆயிரும். ஹல்லேலூயா. ஏன்னா இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அப்போ அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்கள் தாய் தகப்பனுக்கு உங்களுக்கு இப்போ என்ன வயசு? உங்களுக்கு இப்போ 20 வயசா 30 வயசா? அத்தனை வருஷம் தான் தெரியும். ஆனால் உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிறப்பீங்க, உங்களுக்கு இந்த நோக்கம் இருக்குது, உங்கள் திட்டம் இதெல்லாம் நீங்கள் செய்ய போறீங்க, இது எல்லாமே கர்த்தர் நல்லாவே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் a part of God's plan. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்போ ஆண்டருக்குள்ளே வருமோ அப்போவே நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் திட்டம் கொண்டிருக்குமோ எல்லாத்தையுமே மறுதலிக்கணும். We have to deny. Hallelujah. We have to deny our desire, our plans, our ambitions. Hallelujah. இது இப்படி தான் மறுதலிக்குன்னு அர்த்தம். Hallelujah. சில பேர் சொல்லுவாங்க, நான் இது நீ கூடவே பிறந்தது, இது மாறவே மாறாது, இது இப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன், நீ இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன்னா உன்னோட பழைய மனுஷன் செத்தே ஆகணும், பழைய மனுஷன் போய் ஆகணும். புது மனுஷன் சொல்லும்போது இந்த புது மனுஷன் புதுசாக ஒரு கேரக்டர் உருவாக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு கேரக்டர், இயேசுவோட கேரக்டர் தான் அங்கே வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. When you
accepted Christ, இயேசு உங்களுக்குள்ள வரும் பொழுது, நீங்க அந்த படுகளை அனுமதி கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இயேசு செயல்பட ஆரம்பிப்பார். இயேசுட நேச்சர், கேரக்டர், பிஹேவியர் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. சத்தமா சொல்லாமா ஹalleluya. So clearly understand, okay? இன்னைக்கு நிறைய என்ன பண்றீங்க, என்னமோ ரட்சிக்கப்பட்டும் கூட என் வாழ்க்கையை தேடிட்டு இருக்கேன், என் லட்சியத்தை தேடிட்டு இருக்கேன், நான் ஏதாவது சாதிச்சு ஆகணும்ட்டு. உங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. மத்தேயு 10:39. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை காக்கிறவன், ஓகே, அதை இழந்து போவான். He who finds his life will lose it. அப்படின்னா என் எதிர்காலத்தை நான் தேடுறேன், என்னோட ஜீவனை காப்பாற்றி ஆகணும், என் வாழ்க்கையை நான் காப்பாற்றி ஆகணும். உங்க படுகை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அந்த படுகை நீங்கள் இழந்து போவீங்களா? ஹalleluya. வாசிங்க. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆண்டவருக்காக உங்க படுகை மூழ்கி போனாலும் பிரச்சனை, கொடுத்தீங்கன்னா அந்த படுகை காப்பாற்ற முடியும். ஹalleluya. அப்படின்னா உங்க வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். ஹalleluya. அப்ப எத்தனை பேர் வெளியே தன் சொந்த வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க, அவங்களால அந்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியுமா? முடியாது, நிச்சயமா முடியாது. நான் எப்போதும் சொல்லுமே, எப்படியோ சம்பாரிச்சு கடைசியாக அதை அனுபவிக்க முடியாமல் போனால் என்ன அர்த்தம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அம்மாவா இல்லையா? ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஹalleluya. நான் இதை செய்ய போகிறேன், அதை சாதிக்க போகிறேன், அது இதுன்னு சொல்லி our heart is after these things. இந்த காரியத்தின் பின்னாடி போகிற வசி தான் என்றைக்குமே நம்ம இருதயம் திருப்தி ஆக மாட்டேது, அதை அடைய முடியல, அநேக தடைகள் உண்டாகுது. இந்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கேன், அவருக்காக வாழ போகிற நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா அதோட பெரிய காரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். நல்லா பாருங்க, ஆபிரகாம் அவன் the most richest person in the Bible. பைபிளில் பார்த்தீங்கன்னா கர்த்தரோட ஊழியக்காரன், ஆனால் the most wealthiest person, ஐஸ்வர்யனாக இருந்தான். ஹalleluya. Before he prospered in his life, he was prospering in his spiritual life. அவனோட உலக வாழ்க்கையில் ஐஸ்வர்யமாக ஆகிறதுக்கு முன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமாக இருந்தான். ஹalleluya. The real place to prosper is in your spiritual life. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பலமா இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும். நீங்க கர்த்தரோட ஆழத்துக்கு போனாதான் மீன்களை பிடிக்க முடியும். ஹalleluya. கர்த்தரோட ஆழத்துக்கு போனாதான் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்க இரவும் பகலும் blessing ஓடுறீங்க, வேலை செய்றீங்க, கைக்கு வருது, செலவும் பெருகுது, வருதெல்லாம் பெருகிட்டு தான் போகுது, எதுவுமே கையில தங்க மாட்டுது. என்ன காரணம்? நீங்க உழைக்கிறீங்க, உங்க உழைப்புல கர்த்தர் இல்லை, நீங்க தான் இருக்கிறீங்க. ஹalleluya. ஆனா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்னா நீங்க உழைக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும், பெற்றுக்கொள்றது அதிகமா இருக்கும். ஹalleluya. அங்க வலையை ஒரு முறை தான் போட்டாங்க, ஆனா 2 படகு மூழ்கிற அளவுக்கு மீன் மாட்டினுச்சு. The efforts were so little. ஆனா மீன் மாட்டினது ஏராளம். என்ன காரணம் தெரியுமா? The presence of God. Let me tell you something. 2013 2018 வரைக்கும், ஓகே, நம்ம சர்ச்சில் மீடியாவோட இது ஸ்ட்ரென்த் இல்லை, மீடியா இல்லை. ஏன்னா பாஸ்டோட தமிழ் அவ்வளோ குளராக இருக்கும். எந்த வீடியோட வெட்டி நான் போட மாட்டேன், எது நல்லா இருக்கோ அதை மட்டும் வெட்டி போட்டிருப்பேன். மற்றெல்லாம் இந்த லைஃப்பில் எதுவுமே நான் போனதே கிடையாது. பட் அவர் சர்ச் வாஸ் க்ரோவிங். நம்ம சர்ச்சு நல்லா க்ரோ பண்ணுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் ரொம்ப கேரிங், அப்பெல்லாம் அதுவும் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு காரணம், காட்ஸ் பிரசன்ஸ் வாஸ் இன் தி சர்ச். ஹalleluya. ஆண்டோட பிரசனம். நான் அதிக நேரம் ஜெபத்திலையும் பிரசனத்திலையும் அதிகமாக மூழ்கி இருந்தேன். தொடர்தெல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சிச்சு, தொடர்தெல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஹalleluya. 2020க்கு மேலே தான் நான் லைஃப்லேயே போக ஆரம்பித்தேன். அதுவும் ஒரு ஊழியர் சொன்னார், பாஸ்டர் நல்ல செய்தியை கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் லைஃப்பில் போகக்கூடாது, நீங்கள் ஐ கான்டாக்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு. முதல் முறை கொடுக்கும்போதே உடம்புலாம் ஆடுது, ஐயோ லைஃப்பில் பார்க்குறானுங்களே அப்படின்ட்டு. இப்போயாவது சேமனில் கொஞ்சம் ரொம்ப அடக்கமாக நான் பேசுகிறேன். முன்ன லைஃபுக்கு முன்னே அப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் நான் பேசிடுவேன். ஹalleluya. 2020க்கு முன்னே ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் என்னால் பேசிட முடியும். இப்போ முடியல, லைஃப்பில் போயிட்டு இருக்குது இல்லையா, வெளியில் ஆள் பார்க்குறான், எதிரையும் பார்த்துட்டு இருக்கிறான் இல்லையா, எதையாவது ஒன்று க்ராப் பண்ணிடுவான். அதனாலே நம்ம எல்லாத்தையும் பார்த்து அழுது தான் வாசிக்கிறதா இருக்குது. ஹalleluya. ஆனால் தனியாக மாட்டா நேராக சொல்லி விட்டுருவேன், சான்ஸை விடுறது இல்லை. நான் ஜேபிக்கு ஏன் போய் சந்தோஷமாக ஊழியம் செய்வேன்னா, அங்கே லைஃப் இல்லை, அங்கே ஃப்ரீயாக பேசலாம், எல்லா கருத்தையும் பேசலாம். இதெல்லாம் இங்கே இவனுக்கு இல்லீகல், அதெல்லாம் நாங்கள் பேச முடியும். ஹalleluya. பட் இங்கே அப்படி முடியாது. ஹalleluya.
அப்போ நான் யோசித்தேன், இந்த மீடியாவோட ஸ்ட்ரென்த் எப்போ வந்துச்சுன்னா 2020 தான் ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம இந்த லைஃப் போட ஆரம்பித்தோம். நமக்கு டிக்டாக்ல ஃபாலோவர்ஸ் கூட ஆரம்பித்தாங்க, யூடியூப்பில் ஆட்கள் கூட ஆரம்பித்தாங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த 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 யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு சர்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி இருக்குது, சேனல் இருக்குது. எல்லாமே ஒரு காரணமாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எனக்கு தெரில எப்போன்ட்டு. பட் இன் பிட்வீன் எனக்கு 2013 2019 வரைக்கும் சொல்லலாம் எப்படி சர்ச் வளர்ந்துச்சு. என்ன காரணம்? இந்த படுகுல, இந்த பேழைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அதான் ரீசன். வாழ்க்கைன்றது படுகுன்னு சொல்லலாம், சபை என்றா பேழை என்று சொல்லலாம். அல்ல, அதுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். So when you have God with you, when you have God's presence in you, all the blessings will run after you. நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை நாள் நீங்கள் ஓட போறீங்க? இன்னும் எத்தனை நாள் ஆசீர்வாதம், வேலை, ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்கு, தீர்வு, சொல்யூஷன் ஓட போறீங்க? நான் சொல்ல ஒன்றுமே மாற போகிறது கிடையாது. I'm telling you, I can challenge you, nothing is going to change in your own effort. உங்கள் சொந்த பலத்தில் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. Only if you come to Jesus. இயேசு கிட்ட நீங்கள் வந்தால் மாத்திரம்தான், இயேசு உங்களுக்குள்ள வந்தால் மாத்திரம்தான், உங்கள் படுகளை இயேசு ராஜாவா இருந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடையாது. The secret of your blessings is God's presence. The secret, அதுதான் ரகசியம். Tell your neighbor, that's the secret. தேவனுடைய பிரசன்னம், Jesus being present with you all the time. பாருங்க, ஒரு நாள் கட்டப்பட முடியாத ஒரு பிசாசை பிடித்த ஒரு மனுஷன், யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அங்கே எழுதப்பட்டிருக்கு, இயேசு படுகளே, பாருங்க இதுவும் படுகு தான், ஓகே, படுகளை போய் தரையில காலை எடுத்து விற்கிறாரா, பிசாசு பிடிச்ச ஓடி வந்து மூக்கு பிடிக்க விழுறானா. ஏன் விழுகிறான்? யாராலும் கட்டப்பட முடியாத ஒரு பிசாசு பிடித்த மனுஷன் இயேசுவின் பிரசன்னத்தினால் கட்டப்படுகிறார். The presence of God will bind all your troubles. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் சகல விதமான பிரச்சனைகளை கட்டி அப்படியே உட்கார வச்சிடும். எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வருதோ அது அப்படியே நிறுத்தப்படும். பாருங்க, சூரியன் பாருங்க, பூமி ஒரு நாள் முழுதும் சுத்தாமலே இருந்திருக்குது. நம்மளுக்கு தெரியும் பூமி சுற்றி பார்த்துக்கே 24 hours. ஆமாமா இல்லையா? யோசுவாவோட ஜெபத்திற்கு ஒரு நாள் முழுதும் பூமி சுத்தலையா. God can stop the whole planet from moving just for one man's prayer, the prayer that brought down the presence of God on the earth. Hallelujah. That's God's presence. Why are you struggling? Why are you struggling with the flesh? There was once in the beginning, in the first 7 வருஷம் நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் ரொம்ப போராடி இருக்கிறேன். சொந்த மாம்சம் ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நல்ல ஊழியத்தில் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணல. என்கிட்ட ஒன்றே சரி, சீனாய்க்கு வானார். என்ன சொன்னார்? சீனாய்க்கு வா. சீனாயில் வந்து என் முகத்தை திருந்தார். அப்படின்னா கம் டு மை ப்ரெசன்ஸ், சீக் மை ஃபேஸ். தட் இஸ் மை ப்ரேயர் ரூம். அங்கே தான் சகலமும் மாற்றப்பட்டது, சகலமும் மாற்றி அமைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நீங்கள் கிழக்கு மேற்கில் ஓடணும் அவசியமே கிடையாது. ஓகே, நீங்கள் இவங்கள பார்க்கணும். உன்னே the solution is in your hand, God's presence. ஹல்லேலூயா. ஆண்டு பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் உங்களை மறுதளிப்பீங்க. You will deny your nature. You will deny your status as a mother. ஒரு தாயாக உங்களோட சுபாவத்தை நீங்கள் மறுதளிப்பீங்க. ஒரு மனைவியாக நீங்கள் மறுதளிப்பீங்க. கணவனாக மறுதளிப்பீங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்போம். குடும்பம்னு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கிவ்இன் பண்ணிடுவோம். ஓ, இது என் குடும்பம், என் கூட போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட மனைவி, என்னோட கணவன், என் பிள்ளைங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா காம்ப்ரமைஸே கிடையாது. என்ன கிடையாது? இட் டசன்ட் மேட்டர் ஹூ யூ ஆர். அவங்க யாராக இருந்தாலும் சத்தியம் சத்தியம்தான். சத்தியத்தில் நின்று தான் ஆகணும். தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். டினை யுவர் செல்ஃப். நீ ஒன்றை மறுதளிக்கணும், நீ ஒன்றை மறுதளிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஊரை நியாயத்திருப்போம், ஊரை ஈஸியாக பேசுவோம். நமக்குன்னு வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நமக்குன்னு வரும்போது தான் நம்ம யார் நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் ஈஸி டு சே தட் ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் காட் அண்ட் ஜட்ஜிங் பீப்புள். when you go through the judgment, that's when you realize how painful it is. ஹல்லேலூயா. அங்கே தான் கர்த்தர் சோதிச்சு பார்ப்பார். நீ ஈஸியாக நீ வாயை விட்டுட்டு இருக்கிறன்னா ஒரு டைம் வருது உன்னை கர்த்தர் சோதித்து பார்க்கறதுக்கு. அங்கே தான் நீ மாட்டுவ. ஹல்லேலூயா. லேர்ன் டு டினை. உங்களை நீங்கள் மறுதளிக்க இப்போவே ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போவே ஆரம்பிக்கும் பொழுது தான் கர்த்தர் நிலையாய் பின் நிறுத்துவார். நான் சொல்கிறேன், உங்களோட சிங்காசனத்தில் உங்களை உட்கார வைக்கிறதுக்கு முன்பாக பலவிதமான சோதனைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதி கொடுப்பார். அதில் இதுவும் ஒரு காரியம்.
நீங்க அங்க உங்களை மறுதலிப்பீங்களா இல்லையான்னு பார்ப்பார். Will you deny your status as a family member to particular person? Hallelujah. அவங்க தப்பிதங்களை செய்யும் பொழுது நீங்க சார்ந்து இருப்பீங்களா, சேர்ந்து பேசுவீங்களா, இல்லை எதிர்த்து நிற்பீங்களா, இதெல்லாம் கச்சக்கணும் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிப்பு எங்கேயுமே அவங்க வந்து இடம் கொடுக்க கிடையாது. நீ அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தப்பு தான் நிற்கிறான். பார்த்தீங்களா, அந்த உறுதியை கர்த்தர் பார்த்தார். அதனால தான் கர்த்தர் அவனை தலைவனாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க லூக்கா 9:59-62. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். வாசிங்க. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். பின்னாடி பாருங்க, இயேசு ஒருவனை பார்த்து சொல்றாரு, நீ பின்னாடி வா, ஃபாலோ மீ அப்படின்றார். வாசிங்க. அதற்கு அவன் ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை நான் அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். நல்லா பாருங்க ஒரு காரியத்தை, நல்ல ஒரு காரியத்தை நீங்க பாருங்க. இங்க இந்த மனுஷனோட தகப்பன் இறந்துட்டாரா? நிச்சயமா இல்லை. ஓகே, ஆனா ஒண்ணு நல்லா தெரியுது, மேபி இந்த தகப்பன் வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? இன்னைக்கு நாளைக்கு இருக்கலாம். ஒரு வீட்டில் இறப்பு விழுந்துச்சுன்னா அவன் எத்தனையோ நாட்களுக்கு சீட்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சீட்டாக இருக்கணும். அப்போ இவன் சொல்கிறான் இந்த மாதிரி, இயேசுவே நீங்கள் என்னை கூப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கு சீஷனாக என்னை கூப்பிட்டுருக்கீங்க, எனக்கு வர சந்தோஷமாக இருக்கு, நான் வரேன் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் புதனை வீட்டில் போய் எங்கள் அப்பாவுக்கு அடக்காரதனை பண்ணிட்டு நான் வரேன்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம பார்க்குறோம், நிறைய ஆத்துமக்கள் ரசிப்பு கொடுத்துருப்பாங்க. நான் சில பேருக்கு நான் பேப்டிசம் கொடுக்கும்போது கேட்பாங்க, பாஸ்டர் எங்கள் அப்பா ரொம்ப சீக்காக இருக்கிறாரு, நான் போதும் எங்கள் அப்பா இறக்கணும் வெயிட் பண்ணிட்டா, இறந்ததுக்கப்புறம் நான் காரியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் அப்புறம் இயேசு ஏற்றுக்கிட்டான்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், அதுக்கு நடுவில் இயேசு வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் என்கிட்ட? நீங்கள் அவங்க இறக்குறதுக்கு காத்திருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க, அது முதல்ல தப்பான விஷயம். ஒரு ஆள் இறக்குறது காத்திருக்கிறதே தப்பு, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இதுக்கு நடுவிலே வந்து இயேசு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஞானஸ்தானம் இல்லாமல் ஒருவன் தண்ணீரிலையும் ஆவியிலும் பிறக்காவிட்டால் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. எங்க யோவான் 3 எழுதப்பட்டிருக்குது, ஆமாவா இல்லையா? எப்படி யோசிச்சு பாருங்க. மெனி பிலீவர்ஸ் இந்த சடங்கு இந்த சாங்கியெல்லாம் செய்யணும், அது ஒரு காரணம் கட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அது வரைக்கும் நான் வர மாட்டேன் ஆண்டுக்குள்ள, ஐம் வெயிட்டிங். மை கொஸ்டின் இஸ் திஸ், நடுவில் இயேசு வந்துட்டாருன்னா ஓகேலா, இப்படி வச்சுக்கோமே, 4 ஆண்டுக்கு தான் அவர் போக போறாரு. யாரு? அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும். ஓகே, இன்னைக்கு இயேசு கூப்பிடுறாரு, நீங்க முடியலன்னு சொல்லிட்டீங்க, நாளைக்கு இயேசு வந்துட்டார் ரெப்சர் டேல, என்ன பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. டோட்டல் வேஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் டே கால் வந்துச்சு, போயிருக்கலாம். என்ன பண்ணீங்க? நான் போய் எங்கள் அப்பாவுக்கு இதான் அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போயிட்டு காரியத்தை பண்ணிட்டு நான் அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். நோ, கர்த்தர் கூப்பிடும் பொழுதே ஓடியாந்துரு, ஆண்டவர் கூப்பிடும் பொழுதே வந்துரு. இன்னும் டைம் வரல, நீங்கள் இந்த இயேசு டயலாக்லாம் பயன்படுத்தக்கூடாது, என் நேரம் இன்னும் வரவே இல்லை, இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. வாசிங்க என்ன போட்டிருக்குன்ட்டு. அதற்கு இயேசு என்ன சொன்னார்? வாசிங்க. மரித்தோர் தங்கள் மரித்தவரை அடக்கம் பண்ண. Now what does it mean? என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? Do you know what it means? மரித்தோர் அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் வந்து பிழைத்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் பிழைத்திருக்கிறார், ரட்சிக்கப்படாதவர்கள் தான் மரித்தவர்கள். சொல்லுங்க, புரியுதா இல்லையா? மரித்தவர்கள் மரித்தவையை போய் அடக்கம் பண்ணட்டும், ரட்சிக்கப்படாதவன் அதை பார்த்துக்கிட்டோம், நீ என் பின்னாடி வா. வாசிங்க. நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். வாசிங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி. நான் வீட்டில் போய் குட் பாய் சொல்லிட்டு வரேன்னு சொல்றான். குட் பாய் இல்ல, குட் பாய். வீட்டில் போய் பாபாய் சொல்லிட்டு வரேன்னு சொல்றான். வாசிங்க. எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்றான். வாசிங்க. அதற்கு இயேசு களத்தின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல, பாத்திரனே இல்ல, தகுதியே இல்லை என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முன்னுக்கு அழைச்சிட்டாரு. இல்ல நான் போய் முடிச்சுட்டு வரேன்னா நீ அப்படியே கிளம்பிரு, வராதன்றார். அப்படியே கிளம்பி வராதன்றார்.
ஏன்னா உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாதுன்றார். ஹல்லேலூயா. That's why I'm telling you, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க, இயேசுவை ஏற்றுறீங்க, உண்மையா சொல்லுங்க இந்த காரியத்தை. இன்னும் எத்தனையோ பேர் எப்படி தான் இருக்கிறீங்க, எங்கேயாவது இறப்புக்கு போனால் கூட சில காரியத்தை போய் செஞ்சுட்டு வந்துடுறீங்க போயிட்டு, அப்புறம் பாஸ்டர் இங்கே குத்துது அங்கே குடையுதுன்றீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காரியத்தை குறித்து. உண்மையா ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்களா? உண்மையா ஆண்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா you will not be bothered about them. You will stay clean before God. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சுத்தமாக இருப்பீங்க. நான் சொல்கிறேன், இயேசுவோட காலத்திலும் சரி, எழுப்புத காலத்திலும் சரி, ஒருவனை கர்த்தரை அழைக்கும் பொழுது உடனே தூக்கி போட்டு வந்துடுவான். யாருமே காரணம் கொடுக்க மாட்டான். ஆனால் காரணம் கொடுத்த இந்த 2 பேர்த்தை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, செத்தது போய் புதைக்கணுன்றாரு. செத்தது போய் புதைக்கணும். See, once you are alive in your salvation, ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜீவன் பெற்றவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள ஆளாக இருக்கிறீங்க. நீங்கள் உலகத்தை குறித்து குடும்பத்தை குறித்து திரும்பி யோசிக்கவே கூடாது. Hallelujah. Hallelujah. I'm telling you, it's not that easy to please the Lord, but it is a must. It is possible through Jesus. நீங்கள் இயேசுவை உங்களை பார்க்கலும் அதிகமாக நீங்கள் நேசிச்சீங்கன்னா இது சாத்தியம், இது முடியும். Hallelujah. Or else you keep running after your family. Hallelujah. பக்கத்தில் பார்த்துக்கிறீங்க, புரியுதா? சொல்லுங்கள், கஷ்டமாக இருக்குல்ல அது கேட்குறதுக்கு? இன்னும் இவ்வளோ கிராஸாக இருக்குது சில பேருக்கு. இந்த இயேசு நம்மளுக்கு தேவையா? Hallelujah. நீங்கள் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்ல கிடையாது, பட் இதுதான் சத்தியம், இதுதான் எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம், இதுதான் எழுதப்படி, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். we cannot turn to the left and right. நம்மளுக்கு பாஷேட்டிங் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்று என்ன சொல்கிறீங்க, இயேசு ரொம்ப, இந்த பாஸ்டர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இயேசு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமான்றீங்க. பார்த்தீங்களா என்ன பண்ணாருன்ட்டு? நீங்கள் என்ன பார்த்தீங்களா? செத்தது விவாதிக்கணுன்றார். ஒரு குட் பாய் சொல்ல கூட வெளியே அனுப்ப மாட்டேன்ட்டார். பார்த்தீங்கன்னா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், இயேசு புரிஞ்சுக்குவாரா? நீங்கள் தான் அவரை புரிஞ்சுக்கணும். எனக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர் யார் நிலைமை எனக்கு தெரியும், நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், சில நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட காரத்தை என்ன நோன்னு சொன்னால் முகம் அப்படி பப்பாயா மாதிரி மாறிடுது. ஏன் பப்பாயா மாதிரி மாறி தெரியுமா? இதான். ஆனால் உங்களுக்கு புரியல, எனக்கு சொல்லி கொடுத்தவரை இதுதான் சொல்லி கொடுத்துருக்காருன்ட்டு. ஹல்லேலூயா. இதுதான் சத்திய வார்த்தை. யூ cannot be changing that. நீங்கள் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையை மறுதலிக்க ஆரம்பிங்க. பாதி பேர் எப்படி சொல்றீங்க, இன்னைக்கு சீலாப்பா நீங்கள் இங்கே வந்துட்டுமே, எப்போதும் சேதி இங்கே இப்படி இருக்காத. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சரியான நேரத்தை வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 1800 ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ஸ் 1800 ஓகே, ரிவைவலிஸ்டோட காலத்தில் அங்கே ஒரு கணவன் மனைவி 2 பேருமே மிஷினரி. 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே அந்த ஊரால் என்ன பண்ணிட்டாங்க, அதிகாரில் பிடிச்சிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன இயேசுவோட ஃபாலோவர்ஸா, இயேசு தான் உங்கள் தேவனான்ட்டு. அந்த கணவன் ரொம்ப அமைதியாக இருந்தார், ஒன்றுமே பேசலையா. ஹாஃப் அன் ஹவர் கேட்டு அவன் கடுப்பாக என்ன பண்ணேன்னா, நான் போயிட்டு திருப்பி வருவேன், நீ ஒழுங்காக அவன் பதிலை யோசிச்சு சொல்லணும்னு போயிட்டான். அவன் வெளியே போன ஒய்ஃப் கேட்டாங்களாம், அவன் அவ்வளோ நேரம் கேட்குறான், சொல்ல வேண்டியது நம்ம ஆண்டு தான் இயேசுன்னு சொல்லின்ட்டு. உடனே நான் சொன்னால் உனக்கு புருஷன் இல்லாமல் ஓகேன்னு கேட்டாரான். உடனே அவங்க சொன்னாங்களா, என் இயேசுவை மறுதலிக்கிறவனா எனக்கு புருஷனுக்கு தகுதி இல்லைன்ட்டாங்களா. என் இயேசுவை மறுதலிக்கிறவனா எனக்கு புருஷனாக இருக்க தகுதியே இல்லைன்ட்டாங்களா. அவருக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. திருப்பி அவன் உள்ளுக்கு வந்தான், ஆமாம் நான் இயேசு தான் பின் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நான் இயேசுவோட கிறிஸ்துவோட சீஷன் சொல்லிட்டார். சொன்னோடனே தூக்கி 14 வருஷம் ஜெயிலில் போட்டுருந்தாங்க அவர். 14 years he suffered prison. ஆனால் வெளியே வரும்பொழுது அதான் பெரிய சாட்சி. 14 வருஷமும் உறுதியாக இயேசுக்காக பாடுபட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மனைவி என்ன பார்த்தீங்கன்னா, என் இயேசுவை மறுதலிக்கிறவன் எனக்கு புருஷனாக இருக்க தகுதியே இல்லை. சூப்பரான வார்த்தை. எங்கே இந்த மாதிரி வார்த்தை உங்கள் ஹஸ்பண்ட்ஸாக சொல்லுவீங்களா? உங்கள் ஒய்ஃப் சொல்லுங்க, பாஸ்டர் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் பாஸ்டர். ஹல்லேலூயா. பட் லுக் அட் தட் ஃபெய்த். இதுதான் இன்னைக்கு. இது எப்போ ஒரு 200 years, அதாவது 1800 ஒரு காரியம் இப்போ 2026 அப்படின்னா ஒரு 226 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். ஓகேயா? அப்போ இருந்த நெருப்பு இப்போ அறவே இல்லை. பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி பண்ணுங்க, புள்ளனாலும் புருஷன் கடத்த சொல்கிறது தப்பாக சொல்லல, நான் மாற்றிக்கிட்டு சொல்லியிருப்பேன். அப்படி நிற்கிறீங்க. ஆனால் அங்கே என்ன, யூ வாண்ட் டு பி மை ஹஸ்பண்ட், யூ மஸ்ட் பி அ ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட்.
ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம். நீ இயேசுவை நீ மறுதலிச்சா நான் உன்னை மறுதலிப்பேன். நீ இயேசு மறுதலிச்சா உன்னை புருஷன் நான் மறுதலிப்பேன். ஐம் நாட் யுவர் வைஃப் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. அப்படியா ஒரு வெறி வைராக்கியம் இயேசு மேலே உங்களுக்கு இருக்குதுங்களா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. will you go to any extent just to deny yourself just to please Jesus? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். நான் சொல்கிறேன். நான் பாருங்க, இந்த மாதிரி காரியத்தை பேசும்போது எங்கள் ப்ரெசன்ஸ் ஓவர்ஃப்ளோவிங்காக இருக்குது எனக்கு. நான் எத்தனையோ செய்தி கொடுக்குறேன், அம்மா வழியா உங்களை ஆண்டு ஆசிரியப்பார் வெளியிருப்பார், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி காரியத்தை பேசினா உடம்புல அப்படியே கரண்ட் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஐம் டெல்லிங் யூ honestly, clearly shows that this is the kind of message that God wants you to hear. இப்படிப்பட்ட செய்தி தான் நீங்கள் கேட்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை நாள் தான் பட்டர் ஜாம்லாம் பூசுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், விடுவிப்பார். உண்மையான சத்தியம் இதுதான். நான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் இயேசுக்காக எல்லாத்தையும் நீங்கள் மறுதலிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க கொலோசியர் 3:3 எடுத்து வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் இயேசுடனே இயேசுக்குள்ளே மறைந்திருக்குது. ஓகே, we have died in flesh but we are living a life in Christ. கிறிஸ்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படினா இருந்திருக்கலாம், நம்மளுக்கு எப்படியோ காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் இப்போ வாழ்றது இயேசு நமக்குள்ள. இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி இயேசுவும் உயிருக்கு பயந்து, ஓகே, ஐயோ நம்மளை சாகாட்டும் பயந்தாருன்னா நம்மளை காப்பாற்றிருக்க முடியாது. நம்மளுக்கு இயேசு யாரும் நமக்கு தெரிஞ்சிருக்காது, அம்மாவாளியா. ஆனால் அன்னைக்கு அவர் அவ்வளோ துணிகரமாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம்மளும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்துக்கு நம்மளை மறுதலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஓகே, யூ வில் பி பிளஸ்ட் அண்ட் யூ வில் பி அ பிளெஸிங் டு அதர்ஸ். இது எங்க? லூக்கா 5:4 எடுத்து வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். வலைகளை போடுங்கள் என்றார். வாசிங்க அப்படியே. அதற்கு சீமோன், ஐயரே, சீமோனா சீமோன் எனக்கு சீயோன் விளங்கிருச்சு. வாசிங்க. ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுங்கள் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாருங்க, தேவன் கொடுத்தாருன்னா அது சுமக்கிறதுக்கு நம்மளால முடியாது. தேவன் நம்மளுக்கு பிளஸ் பண்ண ஆரம்பிச்சார்னா நம்ம கையில் அதை சுமக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கூடாரம் கூட பத்தாது. the warehouse of your barn will not be sufficient. அந்த மாதிரி இருக்குமா. இங்கே வலை கிழிந்து போகத்தக்க அப்படின்னா அங்கே ஆண்டவர் வந்து அன்லிமிட்டடாக பிளஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். நிரம்பி வடியுது. சொல்லுங்க, நிரம்பி வடியுது. நிரம்பி வடிய போகுதுன்னு சொல்லுங்க. கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். வாசிங்க. 2 படகு. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, அந்த படகை இயேசுக்கு கொடுத்தான். அவன் வாழ்க்கையை இயேசுக்கு கொடுத்தான். நம்ம வாழ்க்கையை இயேசுக்கு நம்ம கொடுத்தோம். அந்த படகை இயேசுக்கு ஒரு ஸ்டேஜாக மாற்றினான். நம்மனா ஸ்டேஜா இதை ஆண்டவர் பார்த்தார். இப்போ செய்தி கொடுத்தோன்னே அப்பாடா என் வேலை முடிஞ்சு கிளம்புனாரா? இல்லை பேதுரு தான் இங்கே போய்ட்டு இயேசுவே ராத்திரி முழுந்து ஒன்றுமே எனக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு 10 கொடுத்துருப்பான்னு கேட்டானா? அதுவும் கேட்கல, செய்யல. அவன் படகை பயன்படுத்தும் பொழுதே ஆண்டவருக்கு தெரியும் அவன் தேவை என்ன அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்றீங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி நீங்கள் காரியங்கள் செய்றீங்கன்னா கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஓகே, மேபி நீங்கள் செய்கிற ஊழியம் யார் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அது இந்த ஸ்டேஜ் மினிஸ்ட்ரி இல்லாமல் இருக்கலாம், பின்னாடியாக இருக்கலாம். வாட் எவர் மினிஸ்ட்ரி இட் குட் பி பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை மறக்க மாட்டார். அன்றைக்கி திரளான கூட்டம் வந்துச்சு. செய்தியை கேட்டுச்சா இல்லையா?
கேட்டுச்சு. அங்கே எழுந்த கிடையாது, அங்கே இருக்க ஆட்கள் சுகமாக்குனாரு, விடுதலை ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த திரளான கூட்டத்துக்கு பேசுறதுக்கு காரணமாக இருந்த அந்த படுக்கைக்கு சொந்தக்காரனுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்திட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுற மாட்டார். That will never happen. Many have these worries in this life. ஓகே, எனக்கு ஒரு காலகட்டத்தில் இது இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னே நிறைய தோற்று போன பாஸ்டர்ஸோட கதை எனக்கு தெரியும். ஓகே, எப்படின்னா சாகும் பொழுது வியாதியில் இறந்தாங்க. ஓகே, சிலர் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியாமல் அங்கேயும் கடன் வாங்கி அசிங்கப்பட்டு இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த ஊழியத்தை பார்த்தோன்னு பயம் இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சுன்னா, ஐயோ ஊழியத்துக்குள்ளே வந்தோம்னா இப்படி கஷ்டப்படணுமா, நம்மளுக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது, நம்ம இப்படியே போயிடலாம், நம்ம வெளியே இருந்து சப்போர்ட் பண்ண ஊழியத்துன்னு சொல்லி நான் அப்படி தான் யோசித்தேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அது அவன் பண்ணுற தப்பு நிமித்தம் சில பேருக்கு முழு அழைப்பு இருக்காது. சம் ஆஃப் தேம் தே டோன்ட் ஹேவ் ஃபுல் டைம் காலிங் இருக்காது. ஆனால் அந்த காலிங் இல்லாமலே அவங்க வந்துட்ட வசி தான் அவங்க பாடல் அனுப்பிக்கிறாங்க. கர்த்தர் அழைச்சார்னா காய போடவே மாட்டார். தேவன் அழைச்சிருக்காருன்னா உங்களை அப்படியே வறட்சியில் போக அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் போஷிக்கிற தேவன். நான் சொல்கிறேன், அவர் போஷிக்கிற தேவன். பிகாஸ் பிஃபோர் ஐ என்டர் த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஓகே, நான் நிறைய செக் பண்ண ஆண்டவர்கிட்ட உண்மையாவான்ட்டு. அழைத்த ஒரு 3-4 வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. அதே விசுவாச பாது. அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை போஷிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்தி தூக்கி குப்பையில் போட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தோற்று போன ஊழியரை பார்த்துருக்கேன், இன்னொரு பக்கம் சாகிற வரைக்கும் ராஜா மாதிரியே கர்த்தர் செலவு. நான் சொல்றது பண ரீதியில் சொல்லலை, I'm not talking about money. ஆரோக்கியமாக மரித்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு மெத்தையில் படுத்துக்கிட்டு வீழ்ச்சி அப்பல they were healthy to the point of death. ஹல்லேலூயா. In God is concerned about your health. என்னோட ஆரம்ப நாட்கள் இப்போ வரைக்கும் எப்போதுமே ஒரே ஒரு கணக்கு, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி நீ குடிச்சாகணும்னு டிமானிஸ்டர்ன்ட்டு. அப்புறம் யோசித்தேன், நான் உங்களுக்காக ஓடணும். நான் 3 வருஷம் ஊழியம் செஞ்சேன், நீ அப்படி கிடையாது. உனக்கு மிகுந்த நாட்கள் நான் வைத்திருக்கிறேன். அது வரைக்கும் உன் கிட்னி சரியாக இருக்கணும், உன் லிவர் சரியாக இருக்கணும், உன் ஹார்ட் சரியாக இருக்கணும். இதுக்கு நீ தண்ணி குடிச்சு தான் ஆகணும். காட் கான்சஸ். நாளைக்கு நீங்கள் இதெல்லாம் குடிக்காமல் பாஸ்டர் கிட்னி போச்சு, பாஸ்டர் லிவர் போச்சு, சாப்பாடையும் தண்ணியும் குடிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, சாப்பாடை கொண்டு வந்தீங்கன்னா வியாதி வரதான் செய்யும். இது உங்கள் உடம்பு, தேவ ஆலயம். நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். கர்த்தர் அற்புதம் செய்வார். எப்படி செய்வார்? நீங்கள் போய் உடைச்சிட்டு வருவீங்க, கர்த்தர் விட்டு வைப்பாரா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் போய் கெடுப்பீங்க, கஷ்டப்படுத்துவாரா? உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. ஹல்லேலூயா. ஐ எம் நாட் டினைங் காட் வில் ஹீல் யூ. ஹீ வில் ஹீல் யூ. பட் நீங்களே வேணும்னுக்கு அக்கறை இல்லாமல் உடம்பை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு வியாதி வரும்போது ஆண்டவரே அற்புதம் சுகம் கேட்கக்கூடாது, நடக்காது. ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு இந்த மினிஸ்ட்ரியில் ஹீலிங் நடக்குது. ஆமாவா இல்லையா? ஹீலிங் நடக்குது, சுகமாகறானே நடக்குது. எனக்கே காய்ச்சல் வந்தால் நான் ரெண்டு பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். நேற்று கூட லைட்டான காய்ச்சல் அடிச்சிச்சு, 2 பெட்ரோல் போட்டேன். இப்போ ஓகே இருக்குது. இட் இஸ் நார்மல். திஸ் இஸ் பாடி. ஓகே, நான் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள், ஏசு கையில் ஆணி அடிக்கும் பொழுது ஆணி நுழைஞ்சா இல்லையா? அற்புதம் செய்கிற இயேசுவின் கையில் ஆணி நுழைஞ்சிச்சா இல்லையா? நுழைஞ்சிச்சு தானே? This clearly shows that we are 100% human. If we don't look after our flesh, it will be torn. அது கிழிக்கப்படும், அது காயப்படும், அதில் வியாதிகள் உண்டாகும். அப்போ கர்த்தர் நமக்கு உடம்பை கொடுத்துருக்கிற நம்ம தான் பார்த்துக்கணும். ஜீசஸ் என்ன கண்டு போய் கேட்டிருக்கிறாங்க, ஓகே, நீங்கள் எப்படி நீங்கள் ஆண்டுக்கு இவ்வளோ க்ளோஸாக போனீங்க, எப்படி இவ்வளோ காரியம் செஞ்சீங்கன்ட்டு. அப்படின்னா நான் பெரிய பாவியா அப்படின்னாரா ஊழிகரன்ட்டு. அதுவும் டாக்டர்கிட்ட சொன்னார். அவர் டாக்டர் ஊழிகரன் ஏன்னு கேட்டால், என் உடம்பை நான் பார்த்துக்காத ஒரு பாவின்னாரா. என் உடம்பை நான் உபவாசம்னு சொல்லி போட்டு வருத்திக்கிட்டு நாள் இருந்துச்சு, என் உடம்பு வீணாக போச்சுன்றார். ஹல்லேலூயா. அவர் முட்டி 4 மணி நேரம் போட்டிருப்பார். 4 hours ஆன் த நீஸ். 5 மணி நேரம் முடியல இருப்பார். அவர் கடைசி நாங்கள் பார்த்தீங்கன்னா நடக்க முடியும், முட்டி இதாயிருச்சு, நடக்க முடியாது. வி மஸ்ட் லீவ் அ லைஃப் ஆஃப் பேலன்ஸ். பேலன்ஸாக இருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகணும் அவசியமே கிடையாது. ஓகே, ஆண்டு கொடுமையான தேவனும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் உங்கள் ஃபாஸ்டிங் ஒரு 6 மாதம் 10 நாள் எடுக்கிறீங்களா, முடிச்சு அதை விட்டுருணும். ஓகே, அதை தொடர்ந்து நான் செய்ய போகிறேன் நோ. உங்கள் உடம்பு ஒரு வேளை ஃபாஸ்டிங்கில் பழகிருச்சுன்னா அது வேறு. இப்போ எனக்கு 20 வயசுலேருந்து ஃபாஸ்டிங் எடுக்கிற அனுபவம் இருக்குது. ஐம் நாட் அகெயின்ஸ்ட் தட், ஐம் சப்போர்ட்டிங் யூ. ஆனால் நீங்கள் உடம்பு பழக்கி வச்சுன்னா ஓகே. திடீர்னு இப்போ வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க இந்த 40 வயசில் 50 வயசுலனா அது பெரிய பாதிப்பு கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஸோ இந்த உடம்பு வந்து சொன்னால் கேட்கும். சொல்லுங்கள், சொன்னால் கேட்கும். அதை அழகாக பழக்கப்படுத்தி விடணும், அழகாக பழக்கப்படுத்தி விடணும்.
ஓகே, நீங்கள் எடுத்துனே போட்டு ஏய் நான் சொன்னா நீ கேளுனா அது கலர் காமிச்சிடும் உங்கள்கிட்ட, அது வேலையை காமிச்சிடும். அப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக செய்யுங்க. எது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக? அப்போ நாளைக்கு வந்துட்டு பாஸ்டர் நீங்கள் சர்மன் கொடுத்தீங்க நான் கேட்டேன் இப்போ நான் மயக்கப்பட்டு கிடக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஐம் டீச்சிங் யூ ப்ராப்பரான கைடன்ஸ் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. 10 நாள் போகிறீங்களா, ஃபர்ஸ்ட் 3 days உங்கள் உடம்பு என்ன பண்ணுமா, ஓகே என்னமோ பண்ணுறாங்க உடம்பு. ஃபர்ஸ்ட் 1.5 நாள் நம்மளுக்கு அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வெறியாக எரிச்சலாக நமக்கு இருக்கும். 3ஆவது நாளில் உடம்பு சொல்லும் இவன் என்ன சொல்ல நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான், தண்ணி தான் கொடுக்க போகிறான்னு சொல்லி அது ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே வந்துடும். 4ஆவது நாள் என்ன இருக்குன்னா எப்போ 7ஆவது நாள் வரும்னு காத்துட்ருக்கும், எப்போ வரும்னு காத்துட்ருக்கும். உடம்பு இப்போ பழகிருச்சு, போக ஆரம்பித்தேன். நான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நடக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரு மாதிரி தலை சுத்தம், எழுந்திருக்கும் பொழுது மயக்கம் வரையா உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு சாப்பாடு இல்லை. ஸோ சுற்றி எங்கெல்லாம் கொழுப்பு இருக்குதோ அதெல்லாம் போய் தேடி அதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ 3ஆவது நாள் வரைக்கும் ஒரு மாதிரி மயக்கம் வீக்காக இருக்கும், உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? உங்களோட ஃபேட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, உடனே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்பீங்க வெயிட்டை, உங்களுக்கு அதான் பெரிய ஆறுதல் இல்லை? 3ஆவது நாளே போய் திம்மாங்களை போய் பார்க்குறது, அப்பாடா ஒரு 500 கிராம் போச்சு. ஃபோன் அடிச்சு உங்களுக்கு எத்தனை போச்சு, 1 kg? 1 kg எனக்கு எத்தனை 500 இருக்குது? நடு ராத்திரிலே தூக்கத்தை சாப்பிட்ருப்பீங்க. சரிங்களா? இப்போ 4ஆவது நாளில் உடம்பு சொல்லும் நீ என்ன தான் குட்டுக்கணை அடித்தாலும் இவன் முடிவாக நிற்கிறான். 7 நாள் போகிறேன், 3 நாள் வேஸ்ட் ஆகணும் தெரிஞ்சுல, ஆமாம் இல்லையா? இப்போ 7ஆவது நாள் வரைக்கும் உடம்பு பழகிக்கிட்டு இதான் வாழ்க்கை, எப்படா நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும், எப்போ தண்ணி குடிப்போம், தண்ணியை தான் நம்பி அது இருக்கும். வாட் எவர் யூ ஸ்பீக் டு யுவர் மைண்ட் த பாடி வில் அக்செப்ட் த கமாண்ட். ஓகே, 7 நாள் தாண்டிடுச்சா இப்போ நீங்கள் நினைப்பீங்க பேசாமல் பிரேக் பண்ணலாமான்ட்டு. உடம்பு சொல்லும் 7 நாள் வேஸ்ட் ஆகிடும். உடம்பே சொல்லும் 7 நாள் தாண்டிட்டோமே, ஓகே இன்னும் 3 நாள் தானே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ பல்லு கடிச்சு என்ன பண்ணுவீங்க, 10 நாளையும் முடிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. இது உடம்புக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் லெவல் 3 days, from the 4th day to 7th day second level, okay, from the 7th day to 10th day third level. 3 level in 10 days fasting. இப்படி தான் உடம்பு கட்டுக்கட்டாக உடையும். ஹல்லேலூயா. இது செய்யும் பொழுது அடுத்த வாட்டி இதை எடுக்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க. 10 நாள் சாப்பிட்டது அப்புறம் திருப்பி எடுக்கணும்னு தோணும். ஹல்லேலூயா. அது ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டல். எதுக்கு? உடம்புக்கும் ஃப்ளஷுக்கும் உடம்புக்கும் ஆவிக்கும் இருக்கிற பேட்டல். இது போயிட்டே இருக்கும். பட் நீங்கள் கீழ்ப்படிந்து போனீங்கன்னா அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வீங்க. பட் என்னன்னா நீங்கள் ஹெவியான வேலை செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு ஜாமான்லாம் தூக்குறதுக்கு எனர்ஜி வேணும். அங்கே ஃபியூல் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஆஃபீஸ் வேலை இப்படின்னா ஓகே. இந்த ஜாமான் தூக்குறது யாருக்கும் செஞ்சீங்கன்னா பெரிய ஆபத்து உங்களுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ உடம்புனால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்குன்னா நீங்கள் சைவத்தில் போகலாம். ஆனால் 10 நாள் சைவம் இல்லை, 40 நாள் சைவம் போங்க. ஏன்னா 10 நாள் லிக்விடும் 40 நாள் சைவம் ஆல்மோஸ்ட் த சேம். சைவம்னா நீங்கள் சாப்பிட முடியும், விருப்பப்பட்டதே சாப்பிட முடியாது. பொம்மை கோழி பொம்மை மீன் சாப்பிடலாம். அதை சைவம் ஆட்டுச்சிருக்குல்ல, அது சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, அது நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் உண்மையாக சாப்பிட முடியாது. அது எவ்வளோ குடும்பம் தெரியுமா? சாப்பிடலாம் ஆனால் விருப்பப்பட்டதே சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் வேஸ்ட்டாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இன்னும் ஆசைப்பட்டீங்கன்னா 30 நாளைக்கு பழத்தையே சாப்பிடுங்க. ஓகே, நல்லா ஆப்பிள், ஆரஞ்சு வேணாம், ஆப்பிள், பனானா, ஓகே இது 2 நீங்கள் சாப்பிடலாம். ஓகே, பேலன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சில ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆசிட் இல்லாத ஃப்ரூட்ஸ் இருக்குது, அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வில் பி ஹெல்த்தி ஃபார் யூ. ஹல்லேலூயா. இது மூலிமா நீங்கள் அப்படியே யங்காக இருவீங்க. பண்ணலாம், இன்னொரு டீம் ஆரம்பிக்க அடுத்தது அதை ட்ரை பண்ணணும். ஆனால் அது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபாஸ்டிங். ஏன்னா பழம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 30 நாளைக்கு நீங்கள் பழத்தை வாங்கி தான் நீங்கள் சாப்பிடணும். என்ன போய் காட்டில் தங்குனீங்கன்னா ஈஸி. ஹல்லேலூயா. குரங்குலாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம், ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ யூ வில் பி பிளெஸ்ட். நான் ஒரு கதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆண்டவர் உங்களை நீங்கள் உடம்பு டேக் கேர் பண்ணிக்கங்க இல்லைன்னு சொல்ல, உங்களை யூஸ் பண்ணிவிட்டு வயதான காலத்தில் தூக்கி போடவே மாட்டார். ஓகே, சாகிற வழியும் கர்த்தர் உங்களை தாங்குவார், நடத்துவார். மோசேக்கு அவனுக்கு வயசு 120, ஆனால் அவன் கண்கள் தெளிவாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட பிளர் ஆகலை. கர்த்தர் அவனை அப்படியே ராஜா மாதிரி தான் நடத்தியிருந்தார் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரால் உங்களை அப்படி நடத்த முடியும். டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டு சஃபர். சஃபரிங்லாம் கிடையாது. சில பேர் அவங்க செஞ்ச ஊழியம் பேக் ஃபயரு இது அப்படி. இஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்ட்ராங் வித் காட், தெர் இஸ் நோ பேக் ஃபயர் இன் தி ஸ்பேஸ்.
ஹalleluya. பேக் ஃபயரே கிடையாது. நீங்கள் கர்த்தருக்குள்ள உறுதியாக நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பேக் ஃபயரும் கிடையாது. கர்த்தர் உங்களை சாகிற வரைக்கும் நடத்துவார். ஹalleluya. ஏன்னா நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல உதாரணமாக மாறுவீங்க. ஹalleluya, ஹalleluya. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களோட படுகை பயன்படுத்தார், வாழ்க்கையை பயன்படுத்தார்னா உங்களை வெறுமையாகி விட மாட்டார். முடிவில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. தூக்கி குப்பையில் போட்டுற மாட்டார். ஹalleluya. தீர்க்க டபுள் போர்ஷன் blessing shall come into your life. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒருவேளை உங்கள் சபை போதுகிற நீங்கள் செய்த ஊழியத்தை மறந்துருக்கலாம். ஓகே, உங்கள் சர்ச் உங்களை மறந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அவருக்காக நீங்கள் ஒரு சின்ன காரியம், ஒரு நாக்காளியை நவுத்தி வச்சா கூட அதை பெருசா தேவன் பார்க்கிறார். ஹalleluya. ஸோ நிச்சயமாக இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்பாகவே ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகும். நான் இந்த மாதத்தை ஆரம்பிக்க உங்களுக்கு சொன்ன மாதிரி கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி கொடுப்பார், 2 மடங்காய் கொடுப்பார்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதா இல்லையா? அண்ட் அகெயின் we are coming back to the same thing. ஓகே, இந்த வாரம், இந்த கடைசி வாரம் இல்லையா, ரெட்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க ஆதியாகமம் 12:2. அபிஷேகமும் ரெட்டிப்பாக தேவன் கொடுப்பார். வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்லா பாருங்க, பெரிய ஜாதியாக்குவாராம். ஹalleluya. அப்புறம் நீங்கள் பெருகுவீர்கள். நீங்கள் எதெல்லாம் பெருகுமோ அதெல்லாம் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். எண்ணிக்கை பெருகலாம், ஆசீர்வாதம் பெருகலாம். ஹalleluya. பெரிய ஜாதியா மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருமைப்படுத்துவார், உங்க பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. அப்படின்னா பிறருக்கு பிளெஸிங்காக மாறுவீங்க. அந்த அளவுக்கு. ஓகே, இங்க பேதுருக்கு மட்டும்தான் தேவை இருந்துச்சு. ஆனால் இன்னொரு படகு மூழ்கிற அளவுக்கு மீன்கள் ஆர்டர் கொடுத்தார். பேதுரு படகு நிமித்தம் இன்னொரு படகுக்கும் பிளெஸிங் உண்டாகணுச்சு. ஹalleluya. உங்களால மற்றவங்களும் பிளெஸிங்காக இருப்பாங்க. ஹalleluya. You have the desire to do a lot of things for God. கர்த்தர் ராஜ்யத்துக்கு நான் நிறைய ஆசைப்படுறீங்க. கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவாக்க போகிறார். ஹalleluya.